பண்டிகையை கொண்டாடுங்களே பல்டாக்ஸ். எப்படியோ நல்ல மேட்ச், நல்ல மேட்ச். அதான் நல்ல இன்னைக்கு மேட்ச்லாம் சொல்லாத தம்பி. நல்ல மேட்ச்னா செம மேட்ச். என்னப்பா பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. மும்பை ஃபேனா நல்ல மேட்ச், அது ஒத்துக்கிறேன். அவுட் பிளே பண்ணிட்டீங்க. நான் நல்ல மேட்ச்னா க்ளோஸா என்கவுண்டர் அப்படி சொல்றேன். எங்களுமே ஸ்டார்டிங் வந்து எடுத்துட்டு போனப்போ பேட்டிங் சுத்தமா வந்து ஆமா, பொட்டு பொட்டு விட்டுட்டாங்க. கடைசி 2 ஓவர் தான் வரைக்கும் 127 130 ஸ்கோர் 130. 130 ஸ்கோர் இருந்துச்சு. சரி ஒரு 180 அடிச்சிருக்கலாம், 180 60 அடிச்சிருக்கலாம்னு பார்த்தா தலைவன் நமந்தீரும் சூரியகுமார் யாதவ் போட்டு பொழந்து எடுத்துட்டானுங்க. அதாவது எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது எனக்கு அந்த சிஎஸ்கே ஆர்சிபி இப்போ இந்த சின்னசுவாமியில் நடந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு. அதே 2 ஓவர் அங்க ஷெப்பர் அடிச்சா அப்படி 50 ரன் அடிச்சா அப்படி. கடைசி 2 ஓவர் 48 ரன் அடிச்சிருக்காங்க. ஆமா, இந்த மொமெண்டம் ஆக்சுவலி அதை நீங்க ஃபுல்லா கேரி ஆன் பண்ணீங்க. ஏன்னா அது வரைக்குமே வந்து ஹர்திக் பாண்டியாலாம் பிரசன்டேஷன்ல சொல்றாரு, யூ வுட் ஹேவ் பீன் ஹாப்பி வித் ஈவன் 150 160 தட்ஸ் வாட் த டாக் இன் த டக்அவுட் வாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிசி பேட்டிங்கும் பார்த்தோம், பிச் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ வெரி குடாஸ் டு நமந்தீர். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த ஐபிஎல் அப்ப நம்ம சொல்லியிருந்தோம், நமந்தீரை இந்த மாதிரி யூஸ் பண்றதா பண்ணவே வேணாம், நமந்தீரை டிராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீயும் சொல்லியிருந்தேன், நானும் அதான் சொல்லியிருந்தேன். பட் ஹூ எவர் கேம் அப் வித் தி ஐடியா ஆஃப் யூசிங் நமந்தீர் as a finisher, hats off to that guy in Mumbai management. செம்ம டெசிஷன் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஷாட்ஸ் எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஷாட் மாதிரி தான் இருக்கும். ஆனா தேவையான டைம் டெலிவர் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த மேட்ச். ப்ரோ இப்போ இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இந்த சீசன் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 200 ரன் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. என் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 190. அவர் கொடுத்த ரோல் என்னன்னு ப்ராப்பரா பண்றாரு. நான் பார்த்தேன் நல்லா நிறைய மேட்சஸ் வந்து அவர் கொடுத்த ரோல கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு ஃபினிஷரா. அண்ட் வந்து சரியா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலி சூப்பரா யூஸ் பண்றாங்க நமந்தீரை, நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவரோட அந்த ஓவர் தான் பாட் பவுலிங், அது வேற விஷயம். முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா ப்ரோ யோசிக்கவே மாட்டாரா ப்ரோ இந்த சமீராலாம். நான் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. பேச வச்சு மட்டுமே ஒரு 150 போட்டா விக்கெட் கிடைச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல அவரு. ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா தான் போட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் கடைசியில டெத் அவ்வளவுதான். யோசிக்க மாட்டாரு ப்ரோ, சும்மா குத்தி காட்டுறாரு ப்ரோ. அது தேவைதான் அவருக்கு. வந்து எவ்வளவு ஐ திங்க் 4 overs 54 runs கிட்ட கன்சிடர் பண்ணிட்டாரு கடைசியில. அவரும் முகேஷ் குமார் தான் நமந்தீர் 19th ஓவர்ல இப்படி ஆஃப் சைடு லாப்டடா சூப்பர் செம்ம பேலன்ஸ்ல அவர் ஹைட்டுக்கும் நல்லா தூக்கி விட்டாரு இந்த ஷாட்டை. நல்ல ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. நமந்தீர் சூப்பரா இருப்பா. நமந்தீர் செம்ம. அண்ட் ஆல் தட் பீயிங் செட் உங்க டீமே வந்து ஆக்சுவலி ஜிங்ஸ் பண்ண விரும்பல, பட் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மென்டல் சாண்ட்னர் வந்து இந்த பிட்ச்ல நல்லா போடுவாரு. ஏன்னா முன்னாடி கருண் நாயர் விக்கெட் எடுத்தப்போ அவர் தான் சூப்பரா போட்டு கொடுத்தாரு மும்பைக்கு. இந்த வாட்டி நல்லா போடுவார்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் கொலி கிட்ட கூட சொன்னேன், சூப்பரா போட்டு தெறிக்க விட்டா. ஐயோ சூப்பரா போட்டாருன்றதுலாம் அண்டர் ஸ்டேட்மெண்ட் வச்சு வேற லெவல்ல போட்டாரு. அவரு போட்டு திருப்பிட்டாரு, வச்சு திருப்பி எடுத்துட்டாரு. பால் அவ்வளவு டர்ன் ஆகுது. ஆமா, அவரு எப்பவுமே ஆக்சுவலி பொதுவா சாட்னர் வந்து பார்த்தோன்னா பால் டேர்ன் பண்ணாருன்னா, நீங்க இந்த பெங்களூர் இந்த டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம். அப்கோர்ஸ் அது ரெட் பால் ஒயிட் பால்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் எப்படி திரும்பிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் உனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாண்ட்னர் மாதிரி ஒரு பவுலர், ஒரு கிராஃப்டி பவுலர் நீ பார்க்கவே முடியாது. நீ அந்த விக்கெட் பாரு, இவரோட விக்கெட் ஐ திங்க் சமீர் விக்கெட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு 100 km/h போடுவாரு. செகண்ட் பால் வந்து நல்லா அப்படியே ஃபிளைட் பண்ணி ஒரு 78 km/h அந்த பேஸ் டிஃபரன்ஸே தெரியும். அப்படியே சீக்கிரம் அப்படியே ஒரு ஷாட் ஆடிடுவாரு, அப்படியே போல்டு. என்ன மனுஷன்யா இவரெல்லாம். சென்னை விட்டதுக்கு வந்து யோசிக்கணும். வந்து கல்டா மட்டிலே ஆச்சு, என்னையால ரிலீஸ் பண்ணீங்க. நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க. நூர் அகமது ஓகே, பட் ஸ்டில் சாண்ட்னர் நான் ஒத்துக்கிறேன். நூர் அகமது ஐ அம் நாட் வரிட் அபவுட், பட் ஸ்டில் சாண்ட்னர் மாதிரி ஒரு பவுலரை வந்து போக விட்டாங்களே, அந்த யூஸ் பண்ணல சரியா. இல்ல இருக்கிறப்பே நல்லா யூஸ் பண்ணல. அந்த ஒரு வருத்தம். ஆமா, என்னதான் ஜடேஜாவும் சாண்ட்னர் ஒரே மாதிரி பவுலர்ஸ், ஒரே மாதிரி பிளேயர்ஸ் சொன்னாலும் சாண்ட்னர் வேற, ஜடேஜா வேற. அந்த ஸ்கில் செட் பாக்குறப்போ நம்மளுக்கே தெரியும். சிஎஸ்கேல ஒரு அண்டர் ரேட்டட் ஃபேக்டர்னா ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கிறதுனால நீங்க சாய் கிஷோரை யூஸ் பண்ணல, சாண்ட்னர் யூஸ் பண்ணல. அது அண்டர் ரேட்டட் ஃபேக்ட் இல்ல, ஓவர் ரேட்டட் ஃபேக்ட். பட் ஓகே, ஆல் தட் பீயிங் செட் அகைன் கமிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், டீம் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆன் பேப்பர் மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்துட்டோம். கடைசி 8 மேட்ச்ல 7 விக்டரின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டிஃபீட் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் 2 டீமுக்குமே கான்ட்ராஸ்டிங்கான ஃபார்ச்சூன்ஸ் மேட்ச். பார்த்தோன்னா டெல்லி வந்து ஆக்சுவலி தே பிகம் த ஃபர்ஸ்ட் டீம் who won the first 4 matches in a row to eliminated in IPL historyலே. இது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. நினைச்சு பாரு, அவங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சிருந்தீங்க, 4 மேட்ச் தோத்துருந்தீங்க. உங்களுக்கு டேர்னிங் பாயிண்டா வந்த மேட்சே அந்த டிசி அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச் தான். அந்த 3 ரன் அவுட் பண்ணி மேட்ச் ஜெயிப்பீங்களா, அதுவும் ஒரு சூப்பர் மேட்ச். லைக் வந்து புல் ஆஃப் பண்ண அந்த கேமே. கருண் நாயர் வந்து கேமே முடிக்க போயிட்டாரு, கடைசி நேரத்துல வந்து புல் ஆஃப் பண்ணி சமகமாகும். அந்த மேட்ச்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிச்சது. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மேட்ச்ல தான் டெல்லியோட லூசிங் ஸ்ட்ரீக்கும் ஆரம்பிச்சது. 4 மேட்ச் 4 விக்டரியில இருந்தாங்க. அடுத்த ஒரு 10 மேட்ச்ல வந்து 2 விக்டரி தான் அவங்களுக்கு.
ஸோ அன்பார்ச்சுனேட்லி எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த டெல்லி மேட்சோட எங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமா, எங்க தொடங்கி எங்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்க தொடங்கி இங்க முடிஞ்சிருக்கு. டெல்லியில தொடங்கி டெல்லியிலேயே முடிந்தது. ஆமா. சோ வந்து அகைன் லைக் ஓகே, நீங்க இப்போ நான் டாப் 4 டிசைட் ஆச்சு. ஐ திங்க் as I said for the first time என்னோட லிவிங் மெமரியில ஐபிஎல் ஹிஸ்டரியிலே வந்து 7 மேட்சஸ் பாக்கி இருக்கும்போது டாப் 4 டிசைட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனதே கிடையாது ஐபிஎல் ஹிஸ்டரியில. சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இவ்வளவு சீக்கிரம்லாம் ஆனதே இல்லை. ஸோ இப்போ இருக்கிற மீதி 7 மேட்ச்ல யார் டாப் 2ல முடிப்பாங்க அப்படின்றதுதான் எங்க கேள்வி. ஸோ வந்து குஜராத்தா, மும்பையா, ஆர்சிபியா, பஞ்சாபா அப்படின்றது 1-2 பிக் என்ன? குஜராத் அண்ட் மும்பை. பஞ்சாப் குஜராத். ஜெயிச்சிருவாங்க. ஸோ பஞ்சாப் வந்து 2 மேட்சுமே தோத்துருவாங்கன்னு தோணுது, டிசி கூட தோத்துருவாங்கன்னு தோணுது. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் குஜராத் பிக் டீம் செல்ஃப். ஏன்னா எல்எஸ்ஜி கூட மேட்ச், சிஎஸ்கேவோட மேட்ச். ஸோ சொல்ல விரும்பல. ஐ திங்க் ஆமா, குஜராத் ஐ திங்க் இஸ் கோனா ஃபினிஷ் டாப் ஆஃப் தி டேபிள் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா அந்த செகண்ட் ஸ்பாட்டுக்கு ஆர்சிபிக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் லக்னோ அகைன்ஸ்ட் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டா கூட நீங்க முடிக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை செகண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ சொன்ன மாதிரி பஞ்சாப் கூட தோத்தாலும் தோத்துருவாங்க 2 மேட்ச்மே. பட் இது வந்து ஆர்சிபி செகண்ட் குடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி எஸ்ஆர்எச் கூட தோக்கணும். அப்போ ஒரு எஸ்ஆர்எச் லக்னோ உங்களுக்கு ஆப்போனன்ட். ரெண்டுமே லக்னோல தான் மேட்ச் ஆயிருந்தாலும் ஐ திங்க் ஆர்சிபிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அப்பர் ஹேண்ட் எனக்கு தோணுது. ஸோ குஜராத் அண்ட் ஆர்சிபி நான் சொல்றேன். என்னதான் எனக்கு பஞ்சாப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலுமே ஐ திங்க் அவங்களுக்கு கொஞ்சம் டிசி மும்பைன்றது, டிசி கூட ஜெயிச்சிருவாங்க. பட் மும்பை கூட கொஞ்சம் கண்டிப்பா தோத்துருவாங்க. அந்த ஆர்சிபின்னு ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட அந்த நெட் ரன் ரேட்ல அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ அது ஆஸ்பெக்ட்ல மும்பை தானே ஜாஸ்தி இல்லையோ? இல்ல, ஆர்சிபியை விட மும்பைக்கு ஜாஸ்தி. பட் மும்பை அந்த லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் 18 பாயிண்ட்ஸ் தான் இருப்பீங்க. வேற ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிச்சா 19 போயிடுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்துட்டாங்கல, அந்த ஒரு சோ மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாப்போம் ஆர்சிபி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட். சோ யா, கமிங் பேக் டு தி மேட்ச். சோ சொல்லு, உங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நெயில்ட். நான் சொல்லிட்டேனே, பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி. பேட்டிங் வந்து பேக்ட் அப். அதாவது 5 விக்கெட்ஸ் போனாலுமே 6th விக்கெட்ல வந்து நமந்திர் ஆட வர்றாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் சாண்ட்னர், தீபக் சஹர், நீங்க சூப்பரா ஒரு பேட்டிங் லைன் வச்சிருக்கீங்க. இதை தாண்டி உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணா கூட நீங்க பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்து வெளியே அப்பயே இறக்கிட்டு நீங்க வந்து கரண் சர்மா விளையாட வச்சுக்கலாம். கரண் சர்மாவே அடிச்சிருக்காரு. நெட்ஸ்ல இவங்க போடுற வீடியோ பார்த்தா பும்ராவே 3 6 அடிப்பாரு. ரீல்ஸ்ல பாத்துறாரு. அந்த அடி அடிக்கிறாரு. பேட்டிங் செட், பவுலிங் கரெக்டா இருக்கு. அந்த வந்து எப்படி ஒரு சோல்ஜர்னா சோல்ஜர், இங்க ராஜா, குயின், ஹார்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணி இருக்கணும்ல. அந்த மாதிரி 2 ஸ்பின்னரு, 2 தரமான ஃபாஸ்ட் பவுலரு, நடுவுல தீபக் சஹர் ஒரு கேம்பிள் மாதிரி தான் இருக்காரு. அவர் இப்போதைக்கு விக்கெட் வந்து பெருசா இருக்கிறது இல்ல. எப்பயாவது எடுத்தா நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பர். 2 சைட்ல ஒரு பிஷப், ஒரு ஹார்ஸ் மாதிரி சூப்பரா அந்த செட்டப் சூப்பரா இருக்கு. பவுலிங் செட்டப்பும் கரண் சர்மா, சாண்ட்னர் நல்லா செட் ஆயிடுச்சு. வேன்கடையில் ஆடும்போது இது சூப்பரா இருக்கு. இந்த டெக்கு அவுட் சைடு வேன்கடே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளே ஆஃப்ல தெரியும், அவ்வளவுதான். சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆரஞ்ச் கேப் ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஓகே. அவர் பிரசன்டேஷன் பாத்தியா? மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னாச்சு பிரசன்டேஷன்ல வந்து ஃபுல்லா மழை. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இருந்து அப்படி ஒரு பிரசன்டேஷன் நடக்குது. அடிக் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு. போயிடலாம் அப்படின்னு இருக்கிறப்போ மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கணுமே அப்படின்னு மேன் ஆஃப் த மேட்ச் சூரியகுமார் அதை கூப்பிடுறாங்க. சம மழை. ஹர்ஷா போகுலே சொல்றான் சீக்கிரமா அப்படின்றாங்க. கையில ஒரு கொடை வச்சிருக்காரு சூரியகுமார். அது அந்த கொடை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஹர்ஷா போகுலேக்கும் இவனு சேர்ந்து கொடை பிடிச்சி ஒரே கொடையில 2 பேரு. சூரியகுமார் சொல்றாரு, இந்த அவார்டு வந்து எனக்கு ஸ்பெஷலா ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல என் வைஃப் சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி நீ எல்லா அவார்டையும் வாங்கிட்ட, நீ வாங்காத ஒரே ஒரு அவார்டு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு தான் இந்த ஐபிஎல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் இந்த சீசன்ல வாங்கல. சோ ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அது சொன்ன விதம் கியூட்டா இருந்துச்சு. சூரியகுமார் அதோட இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க. எப்பா 25 ரன் மேல அடிச்சிருக்காரா? 14 மேட்ச் 15 மேட்ச் போட்டு பொழந்துகிட்டே இருக்காரு. அண்ட் அவரு பேசுறதுமே நல்லா ஜாலியா இருக்கு. வில் ஜாக்சன் நல்லா யூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு பாயிண்ட் அதை சொல்லணும். லைக் வந்து அவருக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துறாங்க, நீங்க அடிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட்ஸ்மேன் டெப்த் இருக்கு. அடிக்கப்போ பவுலிங்கும் வந்து ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் சூப்பரா போறாரு. ஆமா, நல்ல ஒரு டெப்த் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து அவர் தாராளமா நம்பி கொடுக்குறாங்க வில் ஜாக்ஸுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்ன பண்ணுவீங்க பிளே ஆஃப்ஸ்ல வில் ஜாக்ஸ் இல்லாம? நல்ல கேள்வி. அசலங்கா ஆக்சுவலி அவருமே ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். பட் என்ன லெஃப்ட் ஹேண்டர், அதான் டிஃபரன்ஸ். டீம் செட் ஆகணும். பிளே ஆஃப்ல வந்து திடீர்னு பிளே ஆஃப்ல டக்குன்னு ஆடி எப்படி அது டீமுக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2014 நினைக்கிறேன். 2014 15 ஞாபகம் இல்ல. திடீர்னு ஒரு மேட்ச்ல ஏதோ எங்க மெக்கலம் போயிருவாரு. 15 தான். டேவிட் அசி
மைக்கசி யூஸ் பண்ணுவோம். அது 14, நீ சொல்றது 14. 15ல எப்படின்னா மெக்கலம் சம காம்பினேஷன் இருக்கும். மெக்கலம் ட்வின் ஸ்மித் 15 அந்த டைம்ல வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி மெக்கலம் போயிருவாரு இன்டர்நேஷனல் டியூட்டி. அப்ப வந்து மைக்கசி வந்து விளையாடுவாரு. நாங்க தோத்துருவோம், உங்களுக்கு அகைன்ஸ்டா சரியா இல்லாம ஃபைனல் தோத்துரும். அந்த மாதிரி கூட ஆகும் மேபி, லைக் வந்து ஒரு மொமெண்டம் வந்து பிரேக் ஆகும். அண்ட் நான் பஞ்சாபுக்கு பத்தி நான் இது ஆக்சுவலி வீக்லி வீடியோல சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் என்னன்னா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஸ் பேக். நம்ம ஆமா ஆக்சுவலி நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஜாஸ் இங்கிலிஷ் அண்ட் ஆரான் ஹார்டி 3 பேருமே ஆர் பேக் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. என்ஓசி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெஸ்டா டீம்ல சேஞ்ச் இருக்காது. இவன் மட்டும் யான்சன் மட்டும் போயிருவா அப்படி. பட் எனக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு சான்ஸ் அதிகம் கப் அடிக்கிறதுக்கு. லைக் அவங்க உங்க கூடயோ இல்ல டிசி கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சு அந்த டாப் 2ல முடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் எனக்கு சைலண்டா இந்த ஜிடி கப் அடிச்சுட்டு போயிடுவாங்களோ அதான் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. யாருமே ஜிடி பத்தி பேசவே மாட்டாங்க. ஜிடி ஆனா இல்ல மச்சி, பட்லர் இல்லாம ஐ டோன்ட் திங்க் தி டீம் வில் சர்வைவ். இப்படிதான் சொல்றாங்க. ஆனா பத்தல நோ விக்கெட் லாஸ் வந்து ஜெயிச்சுட்டு போறாங்க அந்த மேட்ச். அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கு அந்த டீம். ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எக்யூப்டா இருக்காங்க. ஸோ டோன்ட் கீப் ஜிடி அவுட் ஆஃப் த கேம். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன தெரியுமா, ஒரு டீம் என்னைக்கு வந்து டாப் 3 நம்பி இருக்கோ அந்த டீம் மேல நான் பெட் பண்ணவே மாட்டேன். டாப் 3 இந்த நிலைமை ஓகேவா. பட் ஸ்டில் அவங்க ஜெயிச்சிட்டே வராங்க, ஓகே தான். அது இந்த டாப் 3லயும் பட்லர் இருக்க மாட்டார் அப்படின்றப்போ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் இந்த சீசன்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணாம டெஸ்டடா இல்லாம இருக்கிற ஒரு மிடில் ஆர்டர், அந்த மிடில் ஆர்டர் வச்சுட்டு ஒரு மேட்ச்ல அந்த 2 பேரையும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா, நல்லா ஆடிட்டு இருக்கும் ஒரு டீம், ஒரு கொலாப்ஸ் ஒன்று நடக்கும். ஆனா அந்த கொலாப்ஸ் வந்து நீ வீக் ஸ்டேஜ்லயே வந்தா அந்த டீம் வந்து கப் அடிக்கும். அப்படி இல்ல சூப்பரா லீக் ஸ்டேஜ் எடுத்துட்டு போயிட்டாங்க, பர்ஃபெக்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த கொலாப்ஸ் நாக் அவுட்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நடந்திருக்கு, பாஸ் உனக்கே தெரியும். நல்லா நடந்தா சரி. இல்ல ஐ மீன் தட்ஸ் a possibility. அது வந்து ஒரு லான்னு சொல்லுவாங்க. அது ஏதோ மர்ஃபி லா ஏதோ லான்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால வந்து அந்த 2 விக்கெட் நீ பவர் பிளேல தூக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், குஜராத் காலி. சோ பாக்கணும் எப்படி பண்றாங்க. இன்னொரு ஸ்டார்ட் இருக்கு. லைக் வந்து அவங்க தோக்க மாட்டாங்க. தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா வரிசையா தோத்து வந்துருவாங்க. இந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாங்க. ஒரு மொமெண்டம் டிசைடிங் மேட்சா இருக்குது ஆர்சிபிக்கு. எஸ்ஆர்எஸ் கூட விளையாட போற மேட்ச். ஸோ அந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கணும். ஏன்னா எஸ்ஆர்எச்சுமே அது விட மாட்டாங்க ஆர்சிபி. ரைவல்ஸ் 2 பேருமே சைலண்ட் ரைவல்ஸ் அவங்களும். ஸோ அவங்களுக்கு ஜெயிக்கணும் ஆர்சிபி. அப்பதான் அந்த மொமெண்டம் பிடிச்சிட்டு பிளே ஆஃப்ல ஜெயிச்சு படிப்படியா அப்படியே போக முடியும். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் ஆஃப் டாபிக் தான். பட் ஸ்டில் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு சின்ன அப்டேட். இன்கேஸ் நீங்க ஃபுட்பால் ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் ஹஸ் won the European League major trophy they won after 17 years. The curse is finally lifted and Harry Kane has finally won a trophy with Bayern Munich. அதுவும் வந்து for the first time in his career அந்த curse வந்து லிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் அடுத்து உங்களுக்கு தான் நினைக்கிறேன், ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு நினைக்கிறேன். இருந்தா நல்லா தான் இருக்கும். என்ன வாழ்க்கையில பாதி நேரம் ஃபுட்பால் கிரிக்கெட்னே பாத்துட்டு இருப்பான். எல்லா நியூஸும் கரெக்டா சொல்றாங்க. அப்படிதான் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. ஃபுட்பால் கிரிக்கெட் இப்படி மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் போல. இந்த நண்பன் படத்துல பாப்பாருல சத்யராஜ், அதுதான். இல்ல ஐபிஎல் முடிஞ்ச கையோட யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ் பார்த்துட்டு அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்தாச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சிஎஸ்கே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொன்னீங்க. மாற்றம் தெரியுது, நல்லாவே மாற்றம் தெரிஞ்சது, இன்டென்ட் தெரிஞ்சது. ஆனா அந்த 2 பேர்கிட்ட மட்டும் தான் தெரியுது, மிச்ச டீம் கிட்ட தெரிய மாட்டேங்குது. அது ஃபியூச்சர்ல நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் எப்படி எடுத்துட்டு போவீங்க, டோனி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றது உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அண்ட் இன்னும் யாரு யங்ஸ்டர்ஸ் வேணுமா, இந்த டீம் வச்சே சிஎஸ்கே ஆடுவாங்களா அப்படின்றது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அது போறதுக்கு முன்னாடி அந்த மேட்சை பத்தி சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன் வந்து டாஸ்ல கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. அப்புறம் ரவி சாஸ்திரி உடனே கேக்குறாரு, என்னப்பா நீங்க சேசிங் பண்ணி இவ்வளவு மேட்ச் தோத்துருக்கீங்களே, ஏன் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. உடனே இல்ல அவனுக்கு கண்ணில் ஒரு தேஜஸ் தெரிஞ்சுது, இல்ல நாங்க வந்து சேஸ் பண்றோம் இந்த மேட்ச், நாங்க வந்து யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, வில் சேஸ் இட் டவுன் அப்படின்னு கான்ஃபிடண்டா சொன்னாரு. அது ராஜஸ்தான் மேல இருந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு அப்ப தெரியல, சிஎஸ்கே மேல இருந்த கான்ஃபிடன்ஸ். ப்ரோ எந்த அளவுக்குனா ப்ரோ, அவங்களோட எப்ப தெரியுமா அவங்களோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது, ஒரு மேட்ச்ல ஹெட்மயரும் துருவ் ஜுரேலும் அந்த டிசிக்கு அகைன்ஸ்டா சொதப்புவாங்க தெரியுமா, சேஸ் பண்ண சொதப்புவாங்க. அதுல இருந்து அவங்க 5 மேட்ச் தொடர்ந்து சேசிங் தோத்துட்டாங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த ஜுரேலும் ஹெட்மயரும் எப்பவுமே கிரீஸ்ல இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு டீம் சேஸ் பண்ணது வச்சது மட்டும் இல்லாம சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்கள கம்பேக் கொடுத்து அவங்களையும் விளையாட வச்சுட்டாங்க போறப்போ. கடைசியா யாரு வந்து நான் செகண்ட்ல இருந்தாங்க பாரு, ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்தது ஹெட்மயரு, நான் செகண்ட் எண்ட்ல இருந்தது ஜுரேலு. திரும்ப ஆமா 2 பேருமே அடிச்சாங்கடா. ஹெட்மயரும் கடைசியில வந்து 2 ஒரு 6 ஒரு 4ன்னு பிறந்தாரு. பட் யா நீ சொன்ன மேட்டருக்கு திரும்ப வருவோம். ஸோ சிஎஸ்கே பத்தி ஆக்சுவலி தனியா வந்து எல்லா டீம் சேனல்ஸ் பண்ணி வீடியோ போட்டான்னு பார்த்தோம். பட் இதுலேயே சொல்லிடுறேன், ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுவில் ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 மேட்ச்க்கு அப்புறம் ஒரு 8 மேட்ச்சுக்கு நான் வந்து ஐயோ சிஎஸ்கே மேட்சா அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு, சரியா. பட் அதெல்லாம் தாண்டி அப்பா எனக்கு சிஎஸ்கே மேட்சா சூப்பரா இருக்க போதுறான்னு தோண வச்ச ஒரு டீமா இருக்காங்க. ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு அந்த இன்டென்ட் தெரியுது, நீ சொன்ன மாதிரி தான் நல்லா இருக்கு.
நீ என்னதான் வந்து அந்த ஆயுஷ் மாத்திரை, உர்வில் பட்டேல் அப்புறம் வந்து டிவால் ப்ரோவிஸ் மட்டும் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அந்த இன்டென்ட் நல்லாவே தெரியுது. ஜடேஜா கிட்டயும் தெரியுது. எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு தோனி ரிட்டையர் ஆவாரா மாட்டாரான்றது நான்லாம் சொல்லவே முடியாது. நான் யாருப்பா சொல்றதுக்கு. ஏன்னா வந்து வாட் இஸ் கோயிங் டு டிசைட் ஒன்லி ஹி கேன் சே. ஃபிளெமிங்கே வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்றாரு. ஃபிளெமிங்கே தெரியலன்னா அப்ப நம்மளுக்கு எப்படி? பட் ஆஸ் அ இந்த தோனி மேட்ச் ஃபேனா கூட ஜஸ்ட் கடைசியா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆடினப்போ அவர் கால் நடக்க கூட முடியாம லைக் வந்து டோர் கூட திறக்க முடியாம விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சில நியூஸ் எல்லாம் அது பார்த்தேன். எனக்கு தெரியல. பட் ரொம்ப கால் வீக்கா இருக்கு அவர் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது அது உண்மையா தெரிஞ்சது ப்ரோ. ஏன்னா எனக்கு டோர் அதெல்லாம் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கேட்ச், ஜெய்ஸ்வால் கேட்ச். அது அட்டன் பண்ணிருக்கலாம், விட்டாரு. கைக்கு ஒரு கேட்ச் தான். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒன்று வைபவ் சூரியவன்சி ஒரு அவுட் சைட் அதே மாதிரி தான். அது பழைய தோனியா இருந்தா கண்டிப்பா போயிருப்பாரு, விட்டாரு. அடுத்து நூர் அகமதுக்கு ஒரு 5 வைட்ஸ் ஒன்று போகும். அதாவது அந்த ரிஃப்ளெக்ஸ் வர மாட்டேங்குது பழைய மாதிரி அப்படின்னு தோணுது. அண்ட் பேட்டிங்லயுமே சொதப்பிட்டாரு நேத்திக்கு. ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. பட் கடைசி ஒரு 3 ஓவர்ல 15 ரன் தான். தேஷ்பாண்டேவெல்லாம் ஒரு டெத் பாலரா போட வைக்கிற அளவுக்கு 6 பால் 6 சிங்கிள் ஆடுற அளவுக்கு எங்களோட அந்த ஒரு பினிஷிங் கேப்பபிலிட்டி இருக்கு. நீங்க என்னடா 2 ஓவர் 49 அடிக்கிறீங்க. ஆர்சிபி என்னடா 2 ஓவர்ல 55 ரன் அடிக்கிறான். நாங்க அந்த என்னடா 3 லோக்கல் ஓவர்ல டாப்ப ஒரு வழியா வந்து ஷாட் மாத்தி ஆனான்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் மாத்தி ஆனாரு. அந்த ஷாட்டும் பாவம் கேட்சுக்கு போயிடுச்சு. அவுட். ஆமா. பட் ஓகே. அதுதான் சொல்றேன்ல. லைக் வந்து தோனி ஆஸ் அ தோனி ஃபேனா ஐ டோன்ட் வாண்ட் தோனி டு பிளே பிகாஸ் ஆஃப் ஆப்வியஸ் ரீசன்ஸ். நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிட்டையர் ஹிம் ஆன ஒரு ஹை. போரும்பா. ஆனா ஹைலாம் இல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு லோ போவேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீசனே அவர் விளையாடி மேபி அவர் இன்னும் ஒரு நல்லா கூட அடிக்கலாம், கப்பு கூட அடிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் அது அந்த ரிஸ்க் பண்ணணுமா அப்படின்றத எனக்கு கேள்வி. நிறைய நல்ல பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆறாங்க அப்படின்றப்போ he can retire, but again it's up to his decision. அவர் ஆடுறா இருந்தாலும் ஆடட்டும், ஆடலாம் ஆடணும், பிரச்சனை இல்லை. ஆனா டீமை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருந்தா அது போறோம். அது வரைக்கும் தான் நான் பாக்குறேன். பட் இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ஒரு 9.75 crores ஒரு சுமையா தான் இருக்காரு. மேபி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசுவோம் அதை பத்தி. இன்னொரு வீடியோல நம்ம பேசலாம். சிஎஸ்கே ஒரு ஸ்மால் லிஸ்ட் மாதிரி பார்த்தாச்சு. ஏன்னா ராஜஸ்தான் கூட நடந்த மேட்சும் ஒரு டிஃபீட்னால அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துட்டோம். ஃபைனலி அதான் சொல்லணும்ல. இந்த ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் அடிக்காம இருந்தோம். இதுவும் வந்துடும் போல அப்படின்றது. பாட்டம் ஆஃப் த டேபிள் வந்து சிஎஸ்கே வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் டைம் முடிக்கிறாங்க. இன்னும் முடிக்கல. குஜராத்தோட வந்து ஒரு சப்ஸ்டிக்வென்ஷியல் மார்ஜின்ல ஜெயிச்சா நாங்க வந்து ராஜஸ்தானை பீட் பண்ணி போவோமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அந்த மார்ஜினை ஜெயிப்போமாலாம் தெரியல. ஜெயிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான். விடு பங்காளி. இந்த சீசன்ல இருந்து சாமி கூட்டுருங்க. சாமி கூட்டாச்சு. சரி, ஓகே, அதை விடுங்க. மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் டிசி எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பை சூரியகுமார் யாதவ். கடைசி அவர் வந்து சூப்பரா எடுத்துட்டு போறாரு. ரொம்ப மெச்சூரா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் கடைசியில சூப்பரா பினிஷ் பண்ண விதமா இருக்கட்டும். நம்மந்தீர் அவர் நல்ல பினிஷிங் ரோல் பண்ணாரு. ஸோ பவுலிங்ல போல்ட், பும்ரா ஆஸ் யூஷுவல் அவங்களோட ரோல் கரெக்டா பண்ணாங்க. இது எக்ஸப்ஷனலா பண்ணது சாண்ட்னர். இன்னைக்கு வந்து துண்டா தெரிஞ்சாரு. ப்ரெஷர் போட்டாரு, நசுக்கிட்டாரு பேட்ஸ்மேனை போட்டு. மொமெண்டம் புடிச்சிட்டாரு அவரே. சரி, என்னதான் மும்பை பத்தி பார்த்தாலும் டிசி பத்தி இந்த மேட்ச்ல பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி அவனை ராங் நோட் அவங்களுக்கு அக்ஷர் பட்டேல் இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்டார்க் வந்து போயிட்டாரு. சூப்பர். அவர் ஆடின ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய பவுலர் போட்டாலும் அசால்ட்டா ஆடுறாரு, தைரியமா ஆடுறாரு. பவுலிங்கும் சூப்பரா போடுறாரு, டீசெண்டா போடுறாரு பவுலிங். ஆமா. அண்ட் இன்னொன்னு இது சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்குமே ஆக்சுவலி அம்பையர் இந்தியன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒன்னா வந்துட்டானுங்க ட்விட்டர்ல. ஏன்னா விப்ராஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லாஃப்ட் அடிப்பாரு. அது வந்து இதுல பாக்க டிவில பாக்க 6 மாதிரி இருந்துச்சு. ஆனா அம்பையர் செக்கே பண்ணாம 4 கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது 4 தான். நீங்க ரீப்ளே பாத்தீங்கன்னா தெரியும். மேபி அம்பையர் செக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது 4 தான். அது மட்டும் இல்லாம சாண்ட்னர் வந்து பேக் லெக் வந்து கிரீஸை தாண்டிட்டாரு, விப்ரசிங்கம் விக்கெட் அப்படின்ட்டு. ஸ்பின்னர்ஸ் வந்து அதை பண்ணலான்ற மாதிரி ரூல் ப்ரொவிஷன் இருக்கு. அது 2வது. அப்புறம் இன்னொன்னு நிறைய 3-4 விஷயம் சொல்லிட்டே போனாங்க. எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஒரு விஷயம் சொல்லணும், சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அது மாறணும். இது சும்மா இது போர் அடிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல. எப்பா பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அம்பையர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அண்ணன் ரோஹித் சர்மா ஃபீல்டிங் வந்தாரு. ஒரு கேட்ச் விட்டாரு, கைக்கு வர கேட்ச். நீங்க அதனாலதான் இம்பாக்ட் பிளேயரா அந்த மேட்சே மாத்தணும் நினைச்சேன். ஏன்னா விப்ராஜ் நிகம் கேட்ச் அது அந்த டைம்ல. ஐயோ போச்சு, மேட்ச் அவுட்டாரு போலே அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை சாண்ட்னர் அதுக்கு அடுத்து நல்ல பவுலிங். சமீர் ரிஸ்வி நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸே வர மாட்டேங்குது. சமீர் ரிஸ்வி இன்னைக்கும் ஒரு ஆக்சுவலி நான் பார்த்த சமீர் ரிஸ்வி நான் ரொம்ப ஹைப் பண்ணுவேன். சமீர் ரிஸ்விய எனக்கு தெரிஞ்ச சமீர் ரிஸ்வி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியே. எனக்கு யூபி அந்த யூபி 20 ஆடுறப்ப எடுத்தப்போ நான் சமீர் ரிஸ்வி நான் அப்பதான் எனக்கு தெரியும். இவர் சொல்லிட்டு இருந்தாரு. இஸ் a good player actually. லைக் இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸ் அவர் இன்னிங்ஸ் இல்லவே இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸா ஆடுவாரு. ஃபுட் ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏரி வந்து லாஃப்ட் ஆடுவார். அப்படியே சமீர் ரிஸ்வி நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு பும்ராக்கு அகைன்ஸ்ட் ஆடினதெல்லாம் பயந்து விக்கெட் விட்டுறக்கூடாது. 3 விக்கெட் போயிடுச்சு, விக்கெட் விடுறத பார்த்தாடுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு.
ரொம்ப பயந்தாடுறாரு எனக்கு தெரிஞ்சு. இப்படி வேலைக்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. சாட்டன் ஒரு கேட்ச் விட்டாரு, ஜாக்ஸ் ஒரு கேட்ச் விட்டாரு. அப்படி இருந்தும் அந்த ஒரு 30 பால் 38 தான் அடிச்சாரு அப்படின்றப்போ அந்த இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்திருக்கலாம். தெரியல ப்ரோ. ஐ திங்க் he will bat better in the future. மேபி வேற டீம்லயோ இல்ல வேற நல்ல ரோல் கொடுத்தாங்கன்னா நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு அசுதோஷ் சர்மா அடிச்சாலும் பயமாயிடுச்சு. இந்த ஆள் ஒத்தால என்ன மேட்ச் முடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரோ பும்ரா போல்ட் மாதிரி டெத் போலிங் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் இப்படி சொல்லாமா ப்ரோ? அவரு அசுதோஷ் சர்மா ரொம்ப மோசம் தான். பெரட்டி பெரட்டி அடிப்பாரு. என்ன அதெல்லாம் நான் அந்த பேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு சதறிட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்க கூட ஜெயிக்க வேண்டியதுதான். ரன் அவுட் ஆயிட்டாரு. அது ஒண்ணு. எல்எஸ்ஜி கூட அடிச்சதுமே செம்ம மேட்ச். போலிங் பாரு, டெத் போலிங் யாருன்னு பாரு, அதையும் பார்க்கணும்ல. அந்த பும்ரான்னு ஒரு பேட்டர் இருக்கிறதுனால இத்தனை நாள் வந்து பொழைச்சிட்டு இருக்கோம். அங்கங்க போய் அடி வாங்கினாலும். சரி, ஓகே. மேட்ச் வந்து இனிதே முடிந்தது. மும்பை இந்தியன்ஸ் ஆர் இன் 4th position, getting qualified into the playoffs after a long struggle, after a long defeats. They gave a comeback of 7 winning streak. 7 இல்ல 6 தான். நடுவுல ஜிடி தோத்துட்டீங்க நீங்க. ஜிடி தோத்துட்டோம். ஓகே, அவே கேம்ஸ்ல பிளே ஆஃப் இருக்கும். ஸோ அது எப்படி விளையாடுறாங்கன்னு தான் மேட்ரு. இப்போ வந்து மும்பைல தாதா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வெளில போயிட்டு எப்படி இருக்கும். அதுவும் வந்து அகமதாபாத்ல ஆடணும். அது ஜிடி கிட்ட ஆடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். ஜாக்ஸ் இல்ல, ரிக்கில்டன் இல்ல அப்படின்றது இன்னொரு பெரிய கவலை. ஸோ பல்தான்ஸ் ஜாலியா போய் தூங்குங்க. வீடியோ போடுறதே காலடா. தூங்க விடாம என்ன தூங்க விடாம பல்டான் ஜாலியா தூங்குங்களாம். என்ன தூங்க விடாம நைட்டு வீடியோ எடுக்கணும்னு அறக்க பறக்க கூட்டு வந்துவிட்டு. ஆமா, டைம் 4:30 மணி. எனக்கு இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தேன். நைட் ஷிஃப்ட்டுங்க. நைட் ஷிஃப்ட் பேட்மேனுங்க. நாங்க நைட் ஷிஃப்ட்டுங்க. நானு எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு ஏன்டா சேர்ந்து காயுது? என்ன ஏன்டா வீடியோ எடுக்க கூப்பிட்டேன்? நான் ஒழுங்கா வீடியோ போடணும்ல, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால மேட்ச் நல்லா போச்சு. ஸோ வரப்போற மேட்சஸ்களும் நம்ம வந்து மேட்ச் போட பார்ப்போம். மோஸ்டா கவர் பண்ண பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு பேங்கர் ஆஃப் மேட்ச் சீரிஸ் எஸ்ஆர்எச் ஆர்சிபி. இது வந்து ஆர்சிபிக்கு வந்து என்னதான் ஒரு நார்மல் மேட்ச் பிளே ஆஃப் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு மொமெண்டம் சேஞ்சிங் மேட்சா இருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுது. எங்க 2 பேருக்குமே தோணுது. ஸோ வந்து இந்த மேட்சும் நாங்க பார்த்துட்டு அப்டேட் பண்றோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேட்ச் ப்ரிவியூஸ்லாம் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். அண்ட் வீக்லி பீரியட் எபிசோட் ஃப்ரைடே வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைமுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுட்டு இருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.